விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். ருத்ரா. என்னாச்சு சார்? ஹியரிங் முடிஞ்சிருச்சா? ஆமா ருத்ரா, ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு கேஸ் தான் எப்ப முடியும்னு தெரியல ருத்ரா. அதுவும் இப்ப முடிஞ்சிரும் சார். நான் விக்ரம் சொல்ல ருத்ரா, இது தெரிஞ்ச விஷயம் தானே. என் மண்டை ஃபுல்லா அந்த சீரியல் கில்லிங் கேஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எப்ப முடியும்னு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிரும் சார். நாம அந்த கில்லரை நெருங்கிட்டோம். எதை வச்சு ருத்ரா அப்படி சொல்றீங்க? கிட்டத்தட்ட பிடிக்க போயிட்டேன் சார். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த ராகுல் தான் இதெல்லாம் பண்றானே ருத்ரா. ஏதோ லேண்ட்லைன் நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ. என்ன ருத்ரா, ரொம்ப டென்ஷனா இருக்க போல. யார் நீங்க? ராகுல். நீ தேடிட்டு இருக்கிற அதே ராகுல் தான். ராகுலா? எஸ், நானே தான். நேத்து நைட்டு கொஞ்சம் விட்டிருந்தா என்ன பிடிச்சிருப்பல்ல. உன்னை சாதாரணமா எடை போட்டது என்னோட தப்பு தான். பட் இன்னொரு தடவை அப்படி ஒரு சான்ஸ் கண்டிப்பா உனக்கு கிடைக்காது. ஏய் ருத்ரா, என்ன நம்பரை ட்ரேஸ் பண்ண பிளான் பண்றியா? அப்படி பண்ணுனா உனக்கு தான் டைம் வேஸ்ட். ஏன்னா நான் இப்ப பேசிட்டு இருக்கிறதே உங்க டிபார்ட்மெண்டோட லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து தான். எல்லா நம்பரையும் என் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ருத்ரா, நீ என்ன பிடிக்கணும்னு நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் காத்து மாதிரி எங்க இருப்பேன், எப்படி இருப்பேன்னு உன்னால என்ன ஜட்ஜ் பண்ணவே முடியாது. டே ராஸ்கல், பல அப்பாவிங்களை கொன்னது மட்டும் இல்லாம இப்ப திமிரா வர பேசிக்கிட்டு இருக்கியா? இந்த திமிரே அதனால தான் வந்துச்சு ருத்ரா. அதுவும் இல்லாம உங்களால என்ன இன்னும் பிடிக்க முடியலையேன்னு நினைச்சா எனக்கு இன்னும் கெத்தா ஃபீல் ஆகுது. ஒரு கொலைகார உனக்கே இவ்ளோ திமிரு இருந்தா போலீஸ் எனக்கு எவ்வளவு இருக்கும்? உனக்கே தெரியாம உன் பக்கத்துல வர தெரிஞ்ச எனக்கு நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு உன்னை பிடிக்க முடியாமல போயிடும். எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு ராகுல். அதே மாதிரி உன்னோட ஆட்டத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அது ஏன் கையால தான் நடக்கும். நீ எனக்கு முடிவு கட்டுறிய? சரி, அப்படின்னா உனக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்ச் வச்சுப்போமா? இதுவரைக்கும் நான் ஆம்பளைங்களை மட்டும்தான் கொலை பண்ணிருக்கேன். ஒரு சேஞ்சுக்கு அடுத்து ஒரு பொண்ணை தூக்கலான்னு இருக்கேன். அதுவும் அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சவதான். முடிஞ்சா யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை காப்பாத்திக்க. என்னாச்சு ருத்ரா? அந்த ராகுல் என்ன சொன்னா? அடுத்து யாரோ ஒரு பொண்ணை கொலை பண்ண போறானா சார்? அதுவும் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்றான். முடிஞ்சா அவங்கள காப்பாத்த சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு யாரா இருக்கும்?
நமக்கே தெரிஞ்சு காப்பாத்த முடியாம போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ருத்ரா. நானும் அது யாரா இருக்கும்னு தான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பவானி, நீ ஊர்லயே இரு. நான் சொல்றப்ப இங்க வந்தா போதும். நான் காரணமா தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. ஏன் சரி சரி, நான் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். சார் என்னாச்சு சார்? உங்க வைஃப் கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன் ருத்ரா. அவ மைசூர்ல அவங்க அண்ணன் வீட்டுல இருக்கா. ஓகே சார். மேடம், வா வேலு. என்ன வேலை? நீங்களும் எங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் தான் சார் இங்க வர சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் இவங்க எல்லாரும் இங்க தான் இருக்க போறாங்க, அதுக்கு தான் வர சொன்னேன். அது ஓகே தான் ருத்ரா, ஆனா இங்க எப்படி? இங்க செல்லுக்குள்ளே இருக்கட்டும் சார். 2 செல்லும் ஃப்ரீயா தானே இருக்கு. ஹலோ, நீங்களாம் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் விட்டு ஆளாளுக்கு உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவீங்களா? இப்போ என்ன உங்க பிரச்சனை? நீ பாட்டுக்கு உன் வீட்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இங்க தங்கிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த நேரத்துல இவங்க வீட்ல இருக்கிறத விட இங்க இருக்கிறது தான் சேஃப். அதனால தான் நான் வர சொன்னேன். அதுக்காக இங்க எப்படி உங்களை தங்க வைப்ப? அதுவும் செல்லுக்குள்ள? கண்டவங்க எல்லாம் வந்து தங்கிட்டு போறதுக்கு இது ஒண்ணு லாட்ஜ் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். அக்யூஸ்ட் மட்டும்தான் செல்லுக்குள்ள இருக்கணும். ஏன் இது கூட உனக்கு தெரியாது? கான்ஸ்டபிள் பாயா எங்க? என்ன நீ பாட்டுக்கு இடிச்சு போற? யோ, நான் எங்க அடிச்சேன்? நீ எங்க இடிச்சியா? அப்ப இடிக்கலையா? சொல்லியா? போலீஸ மரியாதையா பேசு. ஆமா, இவரு பெரிய கலெக்டர், இவர்கிட்ட மரியாதையா பேசுவாங்க. குடியா, ஃபைல் இல்லாம நீ எங்கேயும் போக மாட்டியா? என்ன? யோ, தூக்கி உள்ள வச்சிரும் சொல்லிட்டேன். எது? உள்ள வச்சிருவியா? யோ, பல வருஷமா நான் உள்ள இருந்துதாயா வரேன். பாளையங்கோட்டை ஜெயில தான் நான் படிச்சது. வேலூர் ஜெயில எங்க அப்பா வேலை பார்த்தாரு. அதனாலதான் எனக்கு வேலுன்னு பேர் வச்சாரு. யோ, என்னைய ஓவரா பேசுற? யோ, ஓவரா தான் பேசுவேன். யோ, ஓவரா தான் போலீஸ் மேல கை பேசுவேன். வைக்கிற. யோ, என்ன பாக்குற? யோ, உன்னை என்ன புரியா? பண்ற பாரு. Stop it! வேலு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சந்திரு சார், ருத்ரா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நீ வந்து பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாம போலீஸ் மேல கைய வச்சு கொலை முயற்சி பண்ணதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே ருத்ரா. இவரோட கொலை முயற்சிக்கு உடந்தையா இருந்த காரணத்துக்காக இவங்க 2 பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி லாக்அப் குள்ள தள்ளுங்க. ஓகே ருத்ரா. ஏய், சார் 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 சாரி போலீஸ் சார். மேல கை வைக்கறியா நீ? வைக்க மாட்டேன் சார். போடா. சாரி சார். போடா. ஏய் மாமா, வா வா.
சாரி சார் சாரி சார் 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 போல சார் விட்டுருங்க சார் டேய், போடா. போங்க. என்ன பாக்குறீங்க? இப்போ இவங்க 3 பேருமே அக்யூஸ்ட். அதனால தான் லாக்அப்ல அடைக்க சொன்னேன். ஆனா சாரிண்ணே, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல என்ன மேடம் இருக்கு? உங்களுக்காக இது கூட பண்ணலாம் எப்படி? வரேன் மேடம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் உங்க ரூட் தான் கரெக்ட். என்ன புத்திசாலித்தனமா நடந்துகிட்டதா நினைப்பா? இந்த சின்ன விஷயத்தை வச்செல்லாம் நீ ஜெயிச்சிட்டதா நினைச்சுக்காத. நான் யாரையும் ஜெயிச்சிட்டதாலாம் நினைக்கல. நான் என் வேலையை தான் செஞ்சேன். அந்த ராகுல் எனக்கு தெரிஞ்சவங்களை கொல்ல போறதா சொல்லியிருக்கான். அதுக்கு முன்னெச்சரிக்கையா தான் நான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். யாருக்கு தெரியும், அந்த ராகுல் உங்களை கூட எனக்கு தெரிஞ்சவங்க லிஸ்ட்ல வச்சிருக்கலாம். எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க. ஏய், என்னையே பயமுறுத்தி பாக்குறியா? நானும் போலீஸ் தான். என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. ஆமா, இவங்க 3 பேரும் இங்க கூட்டிட்டு வந்துட்டதால இவங்களை காப்பாத்திட்டு தான் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அந்த ராகுல் கிட்ட இருந்து வேணா நீ இவங்களை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா விக்ரம் சார் கிட்ட இருந்து உன்னால காப்பாத்தவே முடியாது. விக்ரம் சார் மட்டும் வெளியில வரட்டும், அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாரு. இவங்கள ஒருத்தரை கூட உன்னால உயிரோட காப்பாத்த முடியவே முடியாது. ஏய்! விக்ரம் இல்ல, அந்த யமனே வந்தாலும் என்னை தாண்டி இவங்களை எதுவுமே பண்ண முடியாது. குறுக்க வரவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் தான் யமனா இருப்பேன். ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? உன் பையனை நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு தானே கோவம்? அவன் என்ன உத்தமனா? ஒரு மாற்றுத்திறனாளியை கொலை பண்ண அக்யூஸ்ட் தானே. அதுக்கான தண்டனையை தான் அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அதையே காரணமா வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்குறங்கிற பேர்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் இத்தனை நாளா எதுவும் பெருசா கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படிலாம் விட மாட்டேன். இதோ பாரு, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. ஒழுங்கா நீ பண்ண தப்புக்கெல்லாம் மனசு வருந்தி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு விசுவாசமா இருக்க பாரு. இல்ல உன் முகம் மாதிரியே நீ உள்ள போக வேண்டியதா இருக்கும். என்ன ருத்ரா, இந்த மாதிரி 2-3 நிமிஷம் லெக்சர் எடுத்தா எனக்கு உன் மேல இருக்கிற கோவம் எல்லாம் போய் நான் மாறிடுவேன்னு நினைச்சியா? இல்ல, உனக்கும் எனக்கும் இருக்கிறது ஜென்ம பகை. அது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் மாறாது. என் மேல நீ கை வச்சு பாரு, அது உனக்கு தான் ஆபத்து. உன்னால அவ்வளவு ஈஸியாலாம் என்ன தொட்டுட முடியாது. யார மிரட்ட பாக்குற? இவங்களெல்லாம் எப்படி திருத்துறதுன்னே தெரியல சார். விடுங்க ருத்ரா, இவங்க எல்லாம் அவ்வளவுதான், பட்டு தான் திருந்துவாங்க. விடுங்க. ஆனா எனக்கு அந்த ராகுல நினைச்சாதான் ருத்ரா டென்ஷனா இருக்கு. அவன் யாரை எப்ப தூக்க போறான்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு. சார், யாருக்கும் ஒண்ணும் ஆகாது சார். ஆகவும் விடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே எப்படியாச்சும் இன்னைக்கு நம்ம சேஃபா பாத்துக்கிட்டு ஆகணும். சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உடனே நம்ம ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு காவியா வீட்டுக்கு போங்க. அங்க காவியா அப்புறம் அவங்க அம்மா யாரையும் வெளியே போக விடாம பாத்துக்கோங்க. ஓகே ருத்ரா. நான் சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பா அங்கே இருங்க. ஓகே ருத்ரா. கான்ஸ்டபிள் சார், சார். நீங்க 2 பேரும் இமிடியேட்டா இவர் கூட போங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். வாங்க போலாம்.
அத்தை. அழகு. என்னம்மா காவியா, எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டல? சரி, நல்லபடியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என் பிள்ளையையும் பத்திரமா பாத்துக்கணும் என்ன? நான் பாத்துக்கிறேன் அத்தை. கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா தான் இருந்தது. இனிமே உங்க 2 பேருக்குள்ளயும் எந்த ஒரு பிரச்சனையும் வராம சந்தோஷமா இருக்கணும், சரியா? மாப்ள, ஆமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரதெல்லாம் சகஜம்தான். நீங்க இன்னைக்கு சண்டை போட்டுப்பீங்க, நாளைக்கு பேசிப்பீங்க. ஆனா இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் நீங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். சரியா? உங்க அப்பா சொன்னதை அப்படியே மனசுல வச்சுக்கணும் 2 பேரும். எது எப்படி வேணாலும் போகட்டும். எண்ணி 10 மாசத்துல என் கையில பேரனோ பேத்தியோ கொண்டாந்து கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரி, வாங்க சாமியை கும்பிட்டு கிளம்புங்க. வாங்க. போங்க, வாடா. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. டேய், உனக்கு தனியா சொல்லணுமா? பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு இல்ல. விழு. ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு. நல்ல புத்தியை கொடுக்கணும் கடவுளே. போ, அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா நல்லா இருங்க மாப்ள, நல்லா 2 பேரும் இருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். பத்திரமா போயிட்டு வாங்க. பாத்து. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சரி, கிளம்புங்க. என்ன சந்திரு, என்ன விஷயம்? கணேசன் சார், ஒரு முக்கியமான விஷயம் உங்களை பார்க்க வந்தேன். காவியா, நீங்க ஏதோ வெளில கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு இப்ப வெளில கிளம்ப வேண்டாம். சந்திரு சார், என்னாச்சு? அந்த ராகுல் ருத்ராவுக்கு கால் பண்ணி இன்னைக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பொண்ணை தூக்க போறதா சொல்லியிருக்காங்க. ருத்ரா இப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் அலர்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் காவியாவுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க. காவியா, நீங்க தயவு செஞ்சு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அதானே பார்த்தேன். என்னடா எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா தோ ஆரம்பிச்சிட்டால அவ டிராமாவை. காவியா, நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி சார்? கரெக்டா நானும் கதிரும் ஹனிமூனுக்கு கிளம்பும் போது மட்டும்தான் இப்படி எல்லாம் அவளுக்கு நடக்குமா என்ன? அவளோட டிராமாவை நீங்க வேணா நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். அவ சொல்றதெல்லாம் என்னால கேட்கவும் முடியாது. காவியா, இதுல எல்லாம் யாராவது விளையாடுவாங்களா? அவர் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டேய், நீ சும்மா இரு. இத பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும் என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு நான் போகாத கோயிலும் இல்ல, வேண்டாத தெய்வமும் இல்ல. இப்ப இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க இன்னும் சந்தோஷமாவே வாழ ஆரம்பிக்கல. அதுக்கு காரணமே அந்த ருத்ரா தான். அவ ஏன் மருமகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாளா? மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். ஏன் மருமகளுக்கு ஆபத்து வர அளவுக்கு காவியா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணிடல. அப்படியே அவளுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு வச்சுக்கங்க, அது அந்த ருத்ராவால தான் வரும். எங்களுக்கு ஒன்றும் அந்த பாதுகாப்பெல்லாம் தேவையில்லை. நீங்க கிளம்பலாம். சொல்றது கேளுங்க மரகதம்மா, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இது நாங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம். அந்த ருத்ரா சொல்ற கட்டுக்கதைக்கெல்லாம் நாங்க கேன்சல் பண்றதா இல்ல. என் பொண்ணு மாப்பிள்ளையும் ஹனிமூன் போய் தான் தீர்வாங்க. இங்க பாருங்க சந்துரு, என் பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நாங்க உங்ககிட்ட கேட்கல. நீங்களா பாதுகாப்பு கொடுக்கறேன்ற பேர்ல இப்படி எங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறதெல்லாம் தப்பு. இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்பலன்னா நான் லீகலா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் நான் ஆம்பளைங்களை மட்டும்தான் கொலை பண்ணியிருக்கேன். ஒரு சேஞ்சுக்கு அடுத்து ஒரு பொண்ணை கொல்லலாம்னு இருக்கேன். அதுவும் அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சவதான். எனக்கு தெரிஞ்ச பொண்ணுனா யாரா இருக்கும்? சுகுணாவும் அனுவும் இங்க இருக்காங்க.
காவியா வீட்டுக்கு செக்யூரிட்டி கார்டு அனுப்பியாச்சு. ஐயோ, இன்னும் வேற யாரும் இருக்காங்க? மஞ்சுளா? எஸ், இன்னும் மஞ்சுளாவும் அனிதாவும் மட்டும்தான் இருக்காங்க. அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு தான் ராகுல் வர பார்த்தான். மேபி அவன் அதே கூட திரும்ப பண்ண சான்ஸ் இருக்கு. என்ன ருத்ரா மேடம் கால் பண்றாங்க? ஹலோ மஞ்சுளா, நீ எங்க இருக்க? கடையில இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். உன் பொண்ணு எங்க இருக்கா? அவளும் என் கூட தான் இருக்கா. ஏன் மேடம், என்ன ஆச்சு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல உன்னோட குழந்தையை கூட்டிட்டு உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. எதுக்கு மேடம்? அந்த சீரியல் கில்லர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை இன்னைக்கு கொல்ல போறதா சொல்லியிருக்கான். ஐயோ, பயப்படாத மஞ்சுளா, உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்றேன். நீ உடனே உன்னோட குழந்தையை கூட்டிக்கிட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. சரிங்க மேடம். அப்புறம் மஞ்சுளா மேடம், அனிதா எங்க இருக்காங்க? அவங்க பெங்களூருக்கு போயிருக்காங்க மேடம். இப்போ வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. சரி, ஓகே, அவங்களோட நம்பர் எனக்கு அனுப்பு, நான் பேசிக்கிறேன். சரிங்க மேடம். ஹலோ அனிதா, நான் ருத்ரா பேசுறேன். ருத்ரா மேடம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அனிதா, அது நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? மேடம், நான் பெங்களூர் போயிருந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். அனிதா, நீங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். உடனடியாவே உங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருந்தா நீங்க அங்க போயிருங்க. என்ன மேடம், ஏன், என்னாச்சு? என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க பயப்படாதீங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே அங்க போயிருங்க. நீங்க அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே. டிரைவர் மேடம், ஒரு எமர்ஜென்சி. உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். சரிங்க மேடம். விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்.